Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG Squad. Welcome to the craziest event of the whole year. இந்த வருஷம் வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 மாதம் தான் ஆகுது. இன்னும் நம்மளுக்கு 10 months இருக்குது. என்னெல்லாமோ நடக்கலாம், பட் ஸ்டில் திஸ் இஸ் த கிரேசியஸ்ட் மொமெண்ட் இந்த ஹோல் இயர். கண்டிப்பாக வருஷம் முடிகிறப்போ இதை எல்லாருமே திரும்பி என்னடா இப்படி ஒன்று நடந்திருக்குது இந்த வருஷம்னு சொல்லி திரும்பி பார்ப்போம். கோவிட் வந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் வந்து இப்போ நடந்திருக்குது. டொனால்டு ட்ரம்ப், ஓகேவா, அமெரிக்காவோட பிரசிடென்ட்டும் உக்ரைனோட பிரசிடென்ட்டும் செலன்ஸ்கியும் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வச்சு அவங்க எல்லாரும் முன்னாடி உலகமே பார்த்துட்டு இருக்கப்போ மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வாழ்நாளில் நம்ம பார்ப்போம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். நம்ம எத்தனையோ மன்னர்களை கேள்விப்பட்டிருக்கோம், எத்தனையோ பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். வேர்ல்டில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ் இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு இருக்குது. ஆனால் 2 பிரசிடென்ட் வந்து உலகமே பார்த்துட்டு இருக்கப்போ மாற்றி மாற்றி சண்டை போட்டு நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போ அதுதான் நடந்திருக்குது. இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 கண்ட்ரியுமே கடைசியில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். இவங்க 2 பேரும், பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் யூஎஸும் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி உக்ரைனும் சண்டை போட்டுக்கிறதுல ஜெயிக்கிறது சம்மந்தமே இல்லாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ரஷ்யா தான். என்ன நடந்திருக்குங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி ஏகப்பட்ட ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு நிமிஷம் கண்டென்ட்லாம் பார்த்துருப்பீங்க. நான் டீட்டெயில்டாக என்ன நினச்சுன்னு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேர்ந்துறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அப்போனா தான் யூடியூப்க்கும் தெரியும், ஓகே இந்த மாதிரி மேட்டர்லாம் வேர்ல்டில் நடந்தால் உங்ககிட்ட வந்து கரெக்டாக சேர்க்கணும்னு. ஸோ ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து உக்ரைன் வர்சஸ் ரஷ்யா பிரச்சனை தெரியும்ல. ரஷ்யா வந்து உக்ரைனில் ஒரு பகுதிக்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க. ஸோ ரஷ்யா இன்வேட்ஸ் உக்ரைன், ஓகேவா. இந்த ஆதி காலத்தில் தான், இந்த வேர்ல்டு வார் டயத்துலலாம் நம்ம பேசிகிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ளே என்டர் ஆகி 2-3 வருஷமாக சண்டை போய்கிட்டே இருக்குது. இவ்வளோ பெரிய பிரச்சனையில் ரஷ்யானால் முழு உக்ரைனாக பிடிக்க முடியல. உக்ரைன் வந்து ஒரு சின்ன கண்ட்ரி, ரஷ்யா வந்து ஒரு ஹியூஜ் கண்ட்ரி. நம்ம வந்து ஒரு என்ன சொல்ல, இந்தியாவையும் மால்தீவ்ஸையும் கம்பேர் பண்ணால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி உக்ரைன் வந்து ஒரு ரொம்ப சின்ன கண்ட்ரி தான் ரஷ்யாவோட சைஸோட கம்பேர் பண்ணோன்னா. ஆனால் இவ்வளோ 3 வருஷம் ஆகியும் ஏன் வந்து ரஷ்யானால் உக்ரைனை பிடிக்க முடியலன்னா, உக்ரைனுக்கு கண்டினியூஸாக ஆயுதங்களையும் மிகப்பெரிய பணபலத்தையுமே வந்து கொடுத்துட்டு இருந்தது பின்னாடி இருந்த அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் செட் ஆகல. ஸோ பைடன், இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, கண்டினியூஸாக வந்து காசை வந்து உக்ரைன் கிட்ட கொடுத்து இந்த போரை வந்து, உக்ரைன் வந்து ஒரு சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும் அமெரிக்காவோட பணபலத்தோடையும் அமெரிக்காவோட ஆயுத பலத்தோடையும் இங்கே ரஷ்யா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜெயண்ட் வந்து தாங்கி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் பதவிக்கு வந்துட்டார். ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இந்த போர்லாம் தேவையில்லாத வேஸ்ட் ஆஃப் டைம், இப்படிலாம் சண்டை போட்டுட்டு இருக்க வேணாம், நீ வா நான் ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன், நான் 2 பேருக்கும் டீல் முடிச்சு கொடுக்குறேன், உங்கள் 2 பேருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு மோடுக்கு வந்துட்டார். அந்த மோடோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் வந்து ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி வந்து யூஎஸ்க்கு வராரு. ஸோ உக்ரைன்லேருந்து கிளம்பி அவர் யூஎஸ்க்கு வராரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ உக்ரைன் வந்து ரஷ்யாவோட சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணமே யூஎஸ் வந்து கண்டினியூஸாக சப்ளை பண்ணிட்டு இருக்கிற பணமும் ஆயுதங்களும் தான். யூரோப்பும் கொடுக்குறாங்க, பட் யூஎஸ் அளவுக்கு பணமும் ஆயுதமும் யாரும் கொடுக்கல, ஓகேவா. ஸோ இப்போ இந்த நேரத்தில் புதுசாக ஒரு பிரசிடென்ட், இந்த போர் வேணாம் நிறுத்துவோன்னு சொல்கிற ஒரு பிரசிடென்ட் கிட்ட வந்து நம்ம உக்ரைனிய தலைவர் வந்து மீட் பண்ணி, ஏன்னா பிரசிடென்ட் மாறிட்டாங்க, அவங்க ஊரில் லோக்கல் எலெக்ஷன், பைடன் போய் ட்ரம்ப் வந்துட்டார். ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப பைடனோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாருங்கிற ஆல்ரெடி கான்வர்சேஷனாக இருக்குது. இப்போது ஃப்ரெண்டோட எதிரியை வந்து மீட் பண்ணுறதுக்கு நம்ம ஜெலன்ஸ்கி போகிறாரு. ஏன்னா இவரும் ட்ரம்ப்பும் வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணணும், அப்போனா தான் உக்ரைனால் ரஷ்யாவோட இந்த போரை வந்து மேட்ச் பண்ண முடியும். இப்படி போயிட்டு இருந்த கான்வர்சேஷனில் ப்ரெஸ் மீட் ஒன்று நடக்குது, ஓகேவா. 2 பேரும் ஓவல் ஆஃபீஸ் சொல்லுவாங்க. ஸோ பிரசிடென்ட்டோட மெயின் டெஸ்க் ஸ்பேஸ் அதுதான் யூஎஸில், வாஷிங்டனில். ஸோ இங்கே வந்து ஒரு சைடு ட்ரம்ப் உட்காந்துருக்காரு, இன்னொரு சைடு ஜெலன்ஸ்கி உக்ரைனியன் பிரசிடென்ட் உட்காந்துருக்காரு. சைடில் 3ஆவதாக வந்து ஜேடி வான்ஸ், அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் உட்காந்துருக்காரு. ஜேடி வான்ஸ்க்கும் நம்ம நாட்டுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஒய்ஃப் வந்து ஒரு இந்தியன் வம்சாவளியை சார்ந்தவங்க தான். எனிவே கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரம்ப் அமெரிக்கன் பிரசிடென்ட், அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் 2 பேரும் 2 சைடு உட்காந்துருக்காங்க. நடுவில் வந்து நம்ம ஜெலன்ஸ்கி உட்காந்துருக்காரு, உக்ரைனியன் பிரசிடென்ட் உட்காந்துருக்காரு. இப்போ தான் பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வான்ஸ் வந்து ரொம்ப நேரமாக என்ன சொல்கிறது, வைஸ் பிரசிடென்ட் வந்து ப்ரெஸ் கிட்ட, எல்லாம் ப்ரெஸ் முன்னாடி இருக்காங்க, 3 பேரும் ப்ரெஸ்ஸை பார்த்து பேசுகிறாங்க. அப்போ வந்து ஜேர்னலிஸ்ட் கிட்டலாம் நம்ம வான்ஸ் என்ன சொல்கிறாருனா, இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு போராயிடுச்சு, போர் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. ரொம்ப நாளாக வந்து பைடன், இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள அவங்க மாற்றி அடிச்சுப்பாங்க, ரொம்ப பப்ளிக்காகவே அடிச்சுப்பாங்க. ஸோ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலை, பட் ட்ரம்ப் வந்து இந்த போரில் வந்து எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுறாரு,
ட்ரம்ப் தான் வந்து இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்ட்டை புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. பிரசிடென்ட் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் போயிட்டு இருக்குது. டிப்ளமசி தான் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. சண்டை போடுறது சொல்யூஷன் கிடையாது, இதுக்கு சொல்யூஷன் டிப்ளமசி தான் அப்படின்னு சொல்றாரு. இப்படி அவர் பேசிட்டே இருக்கிறப்போ தான் ஜெலன்ஸ்கி அவர் வந்து நடுவில் குறுக்கிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு. விச் இஸ் நாட் நார்மல். ஜென்ரலாக வந்து நம்ம இப்படி பிரசிடென்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கப்போ இன்னொருத்தங்க நடுவில் வந்து இன்னொரு பிரசிடென்ட் வந்து கேட்குறத நம்ம பார்க்க மாட்டோம். கேட்டுட்டு அதுக்கப்புறம் குறை சொல்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். பட் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருனால், 2014 வந்து ரஷ்யா முதல்ல உக்ரைனுக்குள்ளே சில இடங்கள் எடுத்தாங்க. 2025 ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக அவங்க வந்து நாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. பிரசிடென்ட் புட்டினை வந்து நம்ப முடியாது, ரஷ்யாவை வந்து நம்ப முடியாது, அவங்க கூட டீல்லாம் மேக் பண்ண முடியாது. அவங்க எந்த டீலையுமே அவங்க சொன்னதை காப்பாற்றினதே கிடையாது, எல்லாத்தையுமே உடச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க கூட எப்படி டீல் பேசுவீங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஸோ பேசிக்காக இதுக்கு ஒரு பேக்ட்ராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு வந்து புட்டினோட இன்றைக்கி டீல் பேசணுன்னா புட்டின் என்ன சொல்லுவார், நான் இது வரைக்கும் ஆல்ரெடி 20% ஆஃப் உக்ரைனை அவங்க பிடிச்சிருக்காங்களா, அது எனக்கே கொடுத்துருப்பாங்க. உக்ரைன் வந்து ஒரு துளி மண்ணை கொடுக்கறதுக்கு கூட ரெடியாக இல்லை. உக்ரைன் வந்து இது ஏன் நாடு, நான் ஏன் கொடுக்கணுங்கிறாங்க. புட்டின் என்ன சொல்கிறாரு, நீ ஓ நாடா ஆகிறதுக்கு முன்னாடி நீ ஏன் நாடு, இந்த மொத்த நாடே எனக்கு சொந்தங்கிற ஒரு ஆங்கிளில் புட்டின் இருக்காங்க. ஜெலன்ஸ்கிக்கு பேசிக்காக பைடன் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க. இப்போ ட்ரம்ப் வந்துட்டார். ட்ரம்ப் வந்து பிரச்சனையை வந்து பேசி சுமூகமாக சால்வ் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனால் அதுக்கு வந்து உக்ரைனோட ஒரு 20% வந்து ரஷ்யாவுக்கு போயிடும். இது வந்து நம்ம பேசிக்காக ஜெலன்ஸ்கிக்கு உக்ரைனுக்கு செட் ஆகலை. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர்கிட்ட போய் எப்படி டீல் பேசுறது, டேரெக்டாக வந்து ட்ரம்ப் கிட்ட டீல் பேச முடியாதுன்னு சொல்ல முடியாது, இவங்க தான் காசும் கொடுக்குறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பேசக்கூடிய ஆள் புட்டின் வந்து நம்ப தகுந்தவர் கிடையாது, அவர் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி டீல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். இதுக்கு முன்னாடி நிறைய டீல் பேசியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட்டோடலாம் உட்காந்து நாங்கள் டீல் பேசியிருக்கோம், பட் எந்த டீலுக்கும் அவர் ஒத்துக்க மாட்டார், இவரை நம்ப முடியாது அப்படிங்கிற ஆங்கிளில் பேசுகிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேன்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து உங்கள் நாட்டை காப்பாற்றிட்டு இருக்கோம், ஓகேவா, நீங்கள் வந்து உங்கள் நாட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி இப்படி பேசலாம், உங்கள் நாட்டை காப்பாற்றணும்னு வரும், உங்களுக்காக தான் நாங்கள் டீல் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் அவங்க கூட டீலே பேச முடியாதுன்னு பேசினா இது எப்படி அப்படின்னு கேட்குறப்போ ஜெலன்ஸ்கி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதில் ஒரு வார்த்தை வேன் சொல்கிறாருல, உங்கள் நாட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு ஒன்று. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நாட்டில் வந்து சண்டை போடுறதுக்கு ஆட்கள் கிடையாது. பேசிக்காக உக்ரைன் வந்து ஒரு சின்ன கண்ட்ரி, கரெக்டாக அங்கே சண்டை போட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, புதுசாக சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ கம்பல்சரியாக எல்லாருமே ஒரு வீட்டில் வந்து இருக்கிறவங்கலாம் சண்டைக்கு வரணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அமெரிக்க ஆயுதங்களை வச்சு பொதுமக்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைஸ் பிரசிடென்ட் வச்சு உக்ரைனிய தலைவர் இதெல்லாம் பிரஸ் முன்னாடி நடந்துட்டு இருக்கு, தனியாக பேசல, பார்த்துக்கோங்க, உலகமே பார்த்துட்டு இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் நாட்டில் பிரச்சனை இருக்குன்னு ஒன்று. ஜெலன்ஸ்கி வந்து உக்ரைன் வந்து டென்ஷன் ஆகிட்டாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து பாத்தியா, நம்ம வீட்டில் பசங்க கிட்ட பேசுகிறப்போ இந்த யூடியூபர் சண்டை போடுறப்போ பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ வந்து பாத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து வேன்ஸ் சொல்கிறாரு, இல்லை நான் வீடியோஸில் பார்த்தேன் அப்படின்னு, நேரில் வந்து பாரு, வந்து பார்த்துட்டு இதெல்லாம் பேசு அப்படிங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கி பதிலுக்கு சொல்கிறாரு. இது வந்து கொஞ்சம் டென்ஷனாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து வேன்ஸ் மறுபடியும் வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்கிறாரு, உங்கள் நாட்டில் பிரச்சனையே இல்லைன்னு ஒரு நாள் சொல்லிடுவியா, நீ நேரில் வந்து பாருன்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் நாட்டில் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிடுவியா அப்படின்னப்போ ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு, எல்லா நாட்டிலையும் பிரச்சனை இருக்கும், போர் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ வேன்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீ யூஎஸ்க்கு வர யூஎஸ் ப்ரெஸ் முன்னாடி யூஎஸ்ஐயே அசிங்கப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்குது, இவ்வளோ நாள் நாங்கள் வந்து உன் நாட்டை காப்பாற்றிட்டு இருந்திருக்கோம், எங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் ஆகுது நீ சொன்னியா அப்படின்னு கேட்குறாரு. ஜெலன்ஸ்கி இருந்துக்கிட்டு நான் அமெரிக்க மக்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ ஜெலன்ஸ்கிக்குமே வந்து ஒரு என்ன சொல்ல, ரெண்டு பேருமே ஈகோ ட்ரிப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறேன்னா, நான் அமெரிக்க மக்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், ஏன்னா இங்கே ட்ரம்ப்பும் வேன்ஸும் வந்து சப்போர்ட்டை நிறுத்திட்டு பிரச்சனையை முடிக்கணும்னு பார்க்குறாங்க. அதனால இவர் என்ன ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, நான் அமெரிக்க மக்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்னு. அப்போது வேன்ஸ் வந்து அவருக்கு புரிஞ்சிருது. அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, இன்னைக்கு மீட்டிங்கில் எத்தனை தடவை சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கிறப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது, எஸ்கலேட், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் அப்படியே பெருசாகிட்டே போகுது பாருங்கள். கடைசியில் பெரிய பஞ்சாயத்தாக போகுது. அடுத்து உக்ரைனியன் பிரசிடென்ட் வந்து சொல்கிறாரு, இன்னைக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் பேசலாம், ஓகேவா, இன்னைக்கு வந்து இவ்வளோ திமிரா நீங்கள் இருக்கலாம், ஏன் நான் இன்வென்சிபிள்னா கெத்தா யாருமே உங்களை அசைக்க முடியாது நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா இன்னைக்கு பிரச்சனை வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்துட்டு இருக்குது. பட் மார்க் மை வேர்ட்ஸ், ஒரு நாள் இந்த பிரச்சனை வந்து யூஎஸ்க்கும் வரும். இப்போ உங்களுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய கடல் இருக்குது, ஓகேவா, ஓஷன் இருக்குது, யூரோப்புக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் ஒரு பெரிய ஓஷன் இருக்குது. பட் அடுத்து ரஷ்யா வந்து, ஸோ பேசிக்காக இவங்களோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் அண்ட் யூரோப்போட ஐடியா என்னன்னா, ரஷ்யா வந்து இப்போ உக்ரைனை பிடிக்கிறாங்க, அடுத்து ஜெர்மனியை பிடிப்பாங்க, ஃப்ரான்ஸை பிடிப்பாங்க, இட்டாலியை பிடிப்பாங்க, அப்படி யூரோப்பை ஃபுல்லாக பிடிச்சிருவாங்கிறது தான் யூரோப்போட பிரச்சனை. ஸோ யூரோப் வந்து ரொம்ப நாளாக என்ன பண்ணிருந்தாங்கன்னா, உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ அங்கே சண்டை போட்டேன்னு அடுத்து என்கிட்ட வருவேன்,
ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ, சைனா வந்து இதை பிடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, பாகிஸ்தானை பிடிச்சிடுறாங்க. சைனா அடுத்து எங்கே வருவாங்க? நம்ம கிட்ட தான் வருவாங்க. ஏன்னா நம்மளை சுத்து போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி யூரோப்பில் இருக்கிற மீதி கண்ட்ரிலாம் அதனால சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்து யூரோப்பை முடிச்சுட்டு எங்கே வருவாங்க? உனக்கு தான் வருவாங்க. நடுவில் கடல் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் உனக்கு வருவாங்க. உனக்கு அந்த ஹீட்டு தெரியும், உன்னால் ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ ட்ரம்ப் இவ்வளோ நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நம்ம தலைவன் வந்து டென்ஷன் ஆகிடுறாரு. அவர் வந்து நடுவில் இப்போ ஜம்ப் ஆகுறாரு. ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து எந்த விதத்துலையும் உங்ககிட்ட வந்து ஸ்ட்ரென்த்து கிடையாது இதெல்லாம் பேசுறதுக்கு. நாங்கள் எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டோம். வி ஆர் கோயிங் டு ஃபீல் கிரேட். அமெரிக்கா வந்து என்றைக்குமே கிரேட்டாக ஃபீல் ஆக போகுது. என் நாட்டுக்குள்ளே வந்து என் நாட்டில் உட்காந்துக்கிட்டு என்னோட ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து எதையாவது ஃபீல் பண்ணுவோம்லாம் சொல்லிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்கிறாரு, யூ ஆர் நாட் இன் அ குட் பொசிஷன். உனக்கு ஒரு நல்ல பொசிஷனே இன்னைக்கு இல்லை. அதாவது மொத்த நாட்டுக்கே யூ டோன்ட் ஹேவ் த கார்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. கார்ட்ஸ் இல்லைனா உனக்கு வந்து உங்ககிட்ட ஸ்ட்ரென்த் எதுவும் கிடையாது பெருசாக நீ நெகோஷியேட் பண்ணுறதுக்குங்கிற ஒரு, அது வந்து ஒரு சும்மா மாசாக இருக்குதுன்னா ஒரு பெரிய மாஸ் அங்கே இருக்குன்னு அர்த்தம் இல்லை, வேற லெவலில் இருக்குது. அந்த மாதிரி வந்து அவர் என்ன சொல்கிறார், உங்ககிட்ட கார்ட்ஸ் கிடையாது, உங்ககிட்ட பெருசாக ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ ஜெலன்ஸ்கி பதிலுக்கு வந்து கலாய்க்கிற டோனில் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட கார்ட்ஸே இல்லையே, நான் விளையாண்டுட்டு இல்லையே, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேங்கிறார். இது ட்ரம்ப்பை இன்னும் ட்ரிகர் பண்ணிடுது. ஸோ ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து சூதாடிட்டு இருக்க, கேம்பிளிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. நீ 3ஆம் உலகப் போர் ஆரம்பிச்சு வச்சிடுவ. அண்ட் நீ வந்து யூஎஸ்ல உட்காந்துக்கிட்டு யூஎஸ்ஏ டிஸ்ரெஸ்பெக்ட். ட்ரம்ப் எப்படி பேசுவார் நம்மளுக்கு தெரியும். அடுத்து ட்ரம்ப் இவ்வளோ நேரம் வைஸ் பிரசிடென்ட்டும் அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட்டும் உக்ரைனோட பிரசிடென்ட்டும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட், வேர்ல்ட்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் வந்து என்ன சொல்கிறாரு, உங்ககிட்ட கார்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போது ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாரு, அமெரிக்கன் பிரசிடென்ட்டை எதிர்த்து வேர்ல்டே பார்த்துட்டு இருக்கப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் விளையாண்டுட்டு இல்லையே அப்படின்னு கலாய்கிறாரு. நான் விளையாண்டுட்டு இல்லையே அப்படிங்கிறாரு. நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். கார்ட்ஸ்னா அப்படிங்கிறாரு. அதுக்கு தான் இவர் டென்ஷன் ஆகிட்டு, நீ சூதாடிட்டு இருக்க, வேர்ல்டு வார் 3 வச்சு சூதாடிட்டு இருக்க. அண்ட் இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், ஆனால் என் நாட்டையே நீ வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்க அப்படின்னோடனே வான்ஸ் வைஸ் பிரசிடென்ட் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இப்போ வைஸ் பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா, தேங்க் பண்ணு, நாங்கள் ஒரு பிரசிடென்ட் வந்து உன் நாட்டை காப்பாற்ற ட்ரை பண்ணிருக்காரு, நீ அவருக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னோடனே ஜெலன்ஸ்கி வந்து நான் நிறைய டைம் தேங்க் பண்ணிட்டேனே அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாரு. ஸோ மறுபடியும் இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கப்போ ஜெலன்ஸ்கி ஒன்று சொல்கிறாரு, ஏய் கத்தி பேசுகிறேங்கிறதுனாலன்னு ஆரம்பிக்கிறார். நம்ம சொல்லுவோம்ல, கத்தி பேசுகிறதுனால நீ சொல்கிறதெல்லாம் சரியாயிடாது, சும்மா இப்போ ஜென்ரலாக நம்ம நீ ஒன்று ஓவராக சவுண்டு கொடுத்துறேங்கிறதுனால நீ ஒன்றும் கரெக்டாகிட மாட்டடா அப்படின்னு ஒன்று சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தப்போ உடனே வந்து ட்ரம்ப் வந்து நடுவில் வந்துட்டார். அவன் கத்திலாம் பேசலை அப்படிங்கிறாரு. இப்படி பிரச்சனை பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. அடுத்த ஸ்டெப் ஜெலன்ஸ்கி இருந்துக்கிட்டு நான் பதில் சொல்லவா அப்படிங்கிறாரு. அப்போ ட்ரம்ப் சொல்கிறாரு, நோ, நீ ஆல்ரெடி வந்து நிறைய பேசிட்ட, உன் நாடு பெரிய பிரச்சனையில் இருக்குது, அங்கே மக்கள் செத்துட்டு இருக்காங்க, நீ புதஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்க, வேர்ல்டே பார்த்துட்டு இருக்கப்போ உக்ரைனியன் பிரசிடென்ட் வந்து நான் பேசவான்னு கேட்குறாரு. அப்போ ட்ரம்ப் அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்கிறாரு, நீ ஆல்ரெடி நிறைய பேசிட்ட, அமைதியாரு, இன்டெரக்டாக மூடிட்டுங்கிற மாதிரி தான் ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இராணுவம்னு ஒன்று இல்லைனால், நாங்கள் இராணுவ ஆயுதங்களை கொடுக்கலனா இந்த போர் வந்து 2 வாரத்தில் முடிஞ்சு போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உக்ரைனியன் பிரசிடென்ட் நம்ம ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, ஓ பரவாயில்லையே 2 வாரம் கொடுக்குறீங்களா, புட்டின் வந்து எங்களுக்கு 3 நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. ஸோ கலாய்க்கிறார் பதிலுக்கு. ஏன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உக்ரைனை வந்து கீழே போடுறாங்க. அப்போ உக்ரைனுக்காக வந்து ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் ஆயுதம் கொடுக்கலன்னா 2 வாரத்தில் முடிஞ்சுங்கிற ஒரு ஆணவ பேச்சு மாதிரி வந்து ஜெலன்ஸ்கி அதை போர்ட்ரே பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஓ பரவாயில்லையே நீங்களும் புட்டினும் ஒன்றுங்கிற டோனில் அவர் என்ன சொல்கிறாங்க, புட்டின் வந்து 3 நாளில் முடிஞ்சிரும்னார்லன்னு. அதுக்கு ட்ரம்ப் விடலை. ட்ரம்ப் பதிலுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அதை விட கம்மியாக கூட முடியும், 3 நாள் கூட இல்லை, அதுக்கும் கூட சீக்கிரமாக முடியும். ஆனால் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா எப்படி உன் கூட பிஸ்னஸ் பண்ண முடியும், இட்ஸ் வெரி ஹார்ட், உன் கூடலாம் பேசுகிறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு டோனில் பேசிட்டு வான்ஸ் மறுபடியும் வைஸ் பிரசிடென்ட்டு ஜஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புறா அப்படிங்கிற ஒரு டோனில் பேசுகிற, ஜஸ்ட் சே தேங்க்யூ அப்படிங்கிறாரு. ஜெலன்ஸ்கி மறுபடியும் நான் நிறைய டைம் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்டா அப்படிங்கிற ஒரு டோனில் பேசுகிறாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து கடைசியில் மறுபடியும் அந்த கார்ட்ஸ் எடுத்துகிட்டு வராரு. யூ டோன்ட் ஹேவ் த கார்ட்ஸ். உனக்கு நெகோஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு நாடு சண்டை போட்டுட்டு இருக்குது, அவங்க கூட உட்காந்து பேசுறதுக்கு நான் இதான் வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி கண்டிஷன் போடுறதுக்கு உனக்கு எந்த ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. யூ டோன்ட் ஹேவ் த கார்ட்ஸ், யூ ஆர் பரீட் தர். நீ அங்கே புதஞ்சு கிடக்கிற, உன் நாட்டில் எல்லோரும் செத்துட்டு இருக்காங்க. அண்ட் உனக்கு சோல்ஜர்ஸும் கிடையாது, ஆள் கம்மியாகிட்டு இருக்காங்க. இட் வுட் பி அ டேம் குட் திங். இப்போ வந்து ஒரு சீஸ்ஃபயர், நாங்கள் வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது உனக்கு ரொம்ப நல்லது. இங்கே இருக்கிற துப்பாக்கியிலேருந்து குண்டுகள் பறக்கிறத வந்து நாங்கள் நிறுத்த முடியும், உன் நாட்டில் மக்கள் சாகிறத நான் நிறுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ பேசிக்காக வந்து இந்த டீலுக்கு நீ ஒத்துக்கோ, சண்டையை நிறுத்து, அவன் 20% வேணும்னு கேட்குறானா கொடுத்துடலாங்கிறது தான் இன்டெரக்டாக பேசிகிட்டு இருக்காங்க. புட்டின் கிட்ட உட்காந்து பேசு அப்படிங்கிறப்போ இவ்வளோ நாள் உக்ரைன் என்ன சொன்னாங்க, அவங்க கிட்ட உட்காந்து பேச முடியாது, அவன் நாட்டை எழுதி கேட்குறான் அப்படிங்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நீ உட்காந்து பேசு. இவ்வளோ நாள் வந்து யூஎஸ் என்ன சொல்லிட்டு நீ சண்டை போட்டு பார்த்துக்கலாம், இப்போ யூஎஸ் என்ன சொல்கிறாங்க, நீ உட்காந்து பேசு. பிரசிடென்ட் மாறிட்டாங்க. இப்போ இதுக்கு நடுவில் தான் வான்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, வான்ஸ் கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் வருது,
சரி ஓகே இந்த பிரச்சனை ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, நம்ம நார்மல் மோடுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் பிரசிடென்ட் இருந்துக்கிட்டு சரி ரிப்போர்ட்டர்ஸ்லேருந்து கொஸ்டின் கேளுங்கன்னா ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. ஒருவேளை ரஷ்யா மறுபடியும் டீலை உடச்சிட்டாங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி டீலை உடச்சிருக்காங்கன்னு ஜெலன்ஸ்கி சொல்கிறார். அவரோட பிரச்சனையே தான், இவங்கிட்ட நெகோஷியேட் பண்ண முடியாது, இவன் மதிக்க மாட்டேன், மறுபடியும் தப்பு பண்ணிருப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறார், இல்லை டீல் பேசுங்கிறாரு. அப்போ ரிப்போர்ட்டர் என்ன கேட்குறாங்கன்னா, மறுபடியும் ரஷ்யா உடச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு ஒன்று ட்ரம்ப் பதில் சொல்கிறாரு, உன் தலையில் திடீர்னு இப்போ குண்டு விழுந்துருச்சுன்னா என்ன பண்ண அப்படிங்கிறாரு. ஸோ இப்படி பேசணுன்னா ஏதாவது பேசிகிட்டே இருக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி ஒபாமா கிட்டையும் அண்ட் பைடன் கிட்டையும் தான் வந்து புட்டின் வந்து டீலை பிரேக் பண்ணியிருக்காரு. ஏன் கூட பிரேக் பண்ணதில்ல, ஏன்னா நாங்கள் 2 பேருமே நல்ல நெகோஷியேட்டர்ஸ், நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆட்கள், அவர் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவார், ஏன் கூடலாம் டீல் பிரேக் ஆகாது அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சொல்கிறாரு, பட் ஒன்ஸ் தட் டீல் இஸ் சைன்ட், இந்த டீலை நீ ஒருவேளை சைன் பண்ணனால் யூஆர் இன் அ மச் பெட்டர் பொசிஷன். பட் நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறிய, நீ எனக்கு நன்றி கடனே இருக்க மாட்டேங்குது, அண்ட் தட்ஸ் நாட் அ நைஸ் திங். நான் உங்ககிட்ட உண்மையாக ஒன்று சொல்கிறேன், திஸ் இஸ் நாட் அ நைஸ் திங் அப்படின்னு அமெரிக்காவோட பிரசிடென்ட்டு யார் வந்து உக்ரைனுக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணி ரஷ்யாவோட சண்டை போட்டுக்க வச்சுட்டு இருந்தாரோ அவர் வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணுறாரு, திஸ் இஸ் நாட் அ நைஸ் திங் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் முடிஞ்சிருது, எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டாங்க. கிளம்ப சொன்னது ஜேர்னலிஸ்ட்டை மட்டும் கிடையாது, உக்ரைனின் பிரசிடென்ட் அவரோட மொத்த டெலிகேஷன் உள்ளே வந்திருப்பாங்கல்ல அத்தனை பேரையும் கிளம்புங்கடான்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சாப்பாடு போடாமல் யூஎஸ் பிரசிடென்ட் வந்து அனுப்பிச்சு விட்டார் ஒயிட் ஹவுஸ்லேருந்து வெளியே. இது நடந்திருக்குது, வேர்ல்டே மொத்தமாக பார்த்துட்டு இருக்கப்போ. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் வேறு போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் அவர் என்ன சொல்கிறாருனா, நாங்கள் இன்னைக்கு ஒரு அமேசிங்கான மீட்டிங் வச்சுருந்தோம், ஏன்னா நம்ம ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க முடியாத நிறைய விஷயங்கள் வந்து இமோஷன்ஸில் ஈஸியாக வெளியே வரும். அண்ட் இன்னைக்கு நான் டிட்டர்மைன் பண்ணிட்டேன், ஜெலன்ஸ்கி வந்து அமைதிக்காக ரெடியாக இல்லை, அமெரிக்கா வந்து இன்வால்வ் ஆகிறத வந்து அவர் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ரஷ்யாவோட நிறைய நெகோஷியேட் பண்ணுறாரு, நாங்கள் அப்படி எங்களை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு விட மாட்டோம், எனக்கு ஐ வாண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக அவர் வந்து அமெரிக்காவை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டார் ஓவல் ஆஃபீஸில். அவர் மறுபடியும் இங்கே வரணும்னா அமைதிக்கு ரெடியாக இருந்தால் வா, பேசிக்காக டீல் சைன் போட முடியும்னா இங்கே வா, இல்லைனா அமெரிக்காவும் கூட நிற்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாரு. இதுதான் இங்கே நடந்திருக்கிறது, விச் இஸ் அ கிரேசி பிக் டீல். பிகாஸ் ரஷ்யா ஒன்றுமே பண்ணாமல் இங்கே 2 பேரோட கிளாஷில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ரஷ்யாவுக்கு மினிமம் 20% ஆஃப் உக்ரைன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இப்போ அமோகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட வந்து ட்ரம்ப் ஏதாவது நெகோஷியேட் பண்ணுவாருன்னு யோசிச்சிருக்கலாம். இதுக்கப்புறம் நோயிங் ட்ரம்ப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ப்ளஸ் அமெரிக்கா வந்து உக்ரைனில் இருக்கிற நிறைய இந்த மினரல்ஸ் அதெல்லாம் வந்து இவ்வளோ நாள் செலவு பண்ணதுக்கு இனாமாக எடுத்துக்கிறோங்கிற மாதிரி எடுத்துக்கவும் வாய்ப்பு இருக்குது. இன் லாங் டேர்ம் போர் வந்து நாட் சீம்ஸ் டு பி கிரேட் ஃபார் உக்ரைன். ஸ்டார்டிங்கில் இவ்வளோ நாள் ரெசிஸ்ட் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக பாசிட்டிவாக பேசினாங்க. இன்ஃபேக்ட் அவரோட தலைவர் ஜெலன்ஸ்கி பார்த்தீங்கன்னா எங்கே பண்ணாலும் ஒரு ராணுவ உடையில் தான் போவார். அதை கூட வந்து நிறைய பேர் கேட்டாங்க, உங்ககிட்ட வேறு ட்ரெஸ்ஸே இல்லையா, இதில் தான் வரணும், அமெரிக்கன் பிரசிடென்ட்டை மீட் பண்ணுறேன்னா எல்லாரும் மாதிரி கோட் போட்டு வா, ஏன் ராணுவ உடையை போட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கூட அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னார்னா, போர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் மேபி உன்னை மாதிரி ஒன்று போட்டு வரேன், அதை விட கொஞ்சம் காசு கம்மியாக கூட போடுவேன், ஆனால் வந்து இப்போ போர் இருக்கிறப்ப நான் இந்த மாதிரி தான் போடுவேன்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி வந்து அமெரிக்காவில் வந்து என்ன பேசிக்காக இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, உன் நாட்டில் பிரச்சனை இருக்குது, நான் ஏன்டா இவ்வளோ காசு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னையை நீ காப்பாற்றலைன்னா நாளைக்கு அவன் உன்னையும் அடிக்க வருவான் அப்படிங்கிறாங்க. ட்ரம்ப் சொல்கிறாரு, அவன் என்னை அடிக்க வரதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீங்கள் உட்காந்து பேச என்னை அடிக்க வருவேன்னு என்னை மிரட்டாத, நீ அதுக்கு வந்து அந்த இடத்துல இல்லை, நான் சொல்கிறத நீ கேளு, அவன் கூட டீல் பேசு, இவ்வளோ நாள் நான் உனக்கு நிறைய செலவு பண்ணிட்டேன், தேவையான அளவை விட நிறைய செலவு பண்ணிட்டேன், அன்றைக்கி அது வேறு சொல்லியிருக்காரு. மோர் தேன் வாட் வி ஷுட் ஹவ், நாங்கள் செலவு பண்ண வேண்டியதை விட அதிகமாக செலவு பண்ணிட்டோம், செலவு பண்ண வேண்டியதை அதிகமாக ஆயுதங்கள் கொடுத்துட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், இப்போ ஒழுங்காக அந்த டீலை சைன் போடு அப்படிங்கிறாங்க. ப்ராபப்ளி என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பட் யூரோப் ஃபுல்லாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்ட்ராங்காக ரஷ்யா வந்து அடுத்த ஏன் வீட்டுக்கு தான் வருவான்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக யூரோப் நினைக்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் சொல்கிற மாதிரி இது ஒரு 3ஆம் உலகப் போர் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா யூரோப் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க, ரஷ்யா ஒன்றா இருப்பாங்க, இன்ஃபேக்ட் ரஷ்யாவும் யூஎஸும் கூட ஒன்றாயிடுவாங்க. திடீர்னு அமெரிக்கா வந்து இங்கே நீங்கள் ஷிப்பு ஜம்ப் ஆன மாதிரி இருக்குது, யூஎஸ் இஸ் டேக்கிங் மோர் ரஷ்யன் ஸ்டாண்ட், யூரோப் ஃபுல்லாக ஒன்றா இருக்காங்க. ஸோ இதில் வந்து ரஷ்யா வந்து உக்ரைன் கிட்ட தோப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, ரஷ்யா வந்து உக்ரைன் கிட்ட ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? 1% ரஷ்யா வந்து மறுபடியும் பிடிச்ச இடத்த எடுத்துகிட்டு போனால் கூட அதை ஜெயிக்கிறது, ஏன்னா சும்மா இந்த நாட்டுக்குள்ளே வந்து ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை வெறுமனா ஃபார்வர்ட் பண்ணிட்டு இது டீட்டெயிலாக என்னன்னு தெரியும்னு நினச்சாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நேற்றுக்கு நான் ட்ராவல் பண்ணுறேன், நான் சொன்ன மாதிரி நான் நிறைய ட்ராவல் பண்ணிருக்கேன் தீஸ் டேஸ். ஸோ அதனால தான் என்னால் உடனே உங்ககிட்ட அப்டேட் பண்ண முடியல. நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். until then bye, மதன் கௌரி. அண்ட் as I always say, இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். It's very easy to click on that follow. Love you all, take care, bye. Cheers MGs. Sunday, have a fun day.